அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து சவுச்சவுக்கா சாம்பார் வந்து செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி கலந்து போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு துவரப்பருப்பை வந்து அலசி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதோட 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இதோட வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இதோட வந்து 2, 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்துகிட்டு இது வந்து சவுச்சவுக்கா வந்து நான் ஒரு சவுச்சவுக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், பருப்பு வந்து வெந்துருச்சு. இதோட கொஞ்சம் பருப்பை வந்து நம்ம எடுத்து வந்து வச்சுக்கிடுவோம் கடைசியில் ஊற்றுறதுக்கு. இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய் மசாலா எல்லாத்தையும் தூக்கி ஊற்றி இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பத்தாதுக்கு இதை வந்து 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். காய் வேகிற வரையே நல்லா வந்து காய் வந்து வெந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பருப்பையும் தண்ணி ஊற்றி கரைச்சி தூக்கி ஊற்றி இது வந்து ஒரு கொதிக்க வச்சு இறக்கிக்கிட்டு இதோட வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிப்பு எண்ணெயை அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளித்து ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சவுச்சவுக்காய் சாம்பார் ரெடி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.